வணக்கம் அன்பர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். குட்டி தேவதைகள் தலைப்பு குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது. அதாவது குட்டி தேவதைகள் என்பது பொதுவாகவே நம்முடைய கிராமப்புறங்களிலே வாழ்ந்த அறம் சார்ந்து வாழ்ந்த பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்களே தேவதைகளாக மாறிவிடுகிறார்கள் என்பதுதான் பொதுவாக எல்லோராலும் நம்பப்படுகின்ற உண்மை. அப்படி மருதுபாண்டியர் ஆட்சி காலத்திலே ஒரு சத்திரத்திலே ஒரு இளம் பெண்ணும் அவள் கணவனும் வந்து தங்குகிறார்கள். அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் வந்து கணவனை கொலை செய்து கண்மாயிலை போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். பிற்பாடு இந்த பெண் அழுது கொண்டே வந்து உடன்கட்டை ஏறுவதற்காக அவள் தயாராகிறாள். அப்பொழுது ஊர் ஜனங்கள் எல்லாம் அவள் அப்படி செய்யக்கூடாது என்பதை எல்லோரும் சேர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். மருதுபாண்டியர்கள் வருகிற அந்த நேரத்திலே மருதுபாண்டியர்களும் வருகிறார்கள். அந்த நேரத்திலே மருதுபாண்டியர்கள் தடுத்தும் கூட அந்த பெண் தான் கட்டியிருந்த சேலை, கழுத்திலே போட்டிருந்த கருமணி, கைகளில் போட்டிருந்த வளையல்கள் அனைத்தையும் கலற்றி வைத்துவிட்டு வெள்ளை சேலையை கட்டி கொண்டு உடன்கட்டை ஏறிவிட்டாளாம். ஆக அவள் அணிந்திருந்த அந்த ஆடை அணிமணிகளை ஓலை பெட்டியில வைத்து மருதபாண்டியர் வம்சத்தின் வழியில வந்த ஒரு குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக காப்பாற்றி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள். அதாவது கண்ணதாசன் ஐயா எழுதுகின்ற பொழுதே இது 1980களில் எழுதப்பட்டது. அப்போ 175னா இப்போ 40 வருஷம்னா 215 ஆண்டுகளாகவும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த உண்மையாங்க. அப்போ இவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அந்த பெட்டியை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனாலும் கூட கெஞ்சிய பிறகு அந்த ஓலை பெட்டியை மேலே இருந்து எடுக்கிறார்கள். அந்த ஓலை பெட்டி இத்து போயிருக்கிறது. ஆனாலும் கீழே ஒரு பலகையை வைத்து அதனை எடுத்து கீழே பார்த்தபோது அந்த சேலையையும் கருகமணியையும் பார்த்து நான் கண்ணீர் விட்டு அழுது விட்டேன் என்கிறார் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அதில் கவிஞர் கண்ணதாசன் வந்து இந்த கதை என்ன எப்படி நடந்தது என்பதை முக்குளத்து பாட்டி ஒருத்தருங்க வந்து பாட்டு மூலமாகவே கண்ணதாசன் அவர்களுக்கும் அவரை சுற்றி இருந்தவர்களுக்கும் தெரிவித்தாலாம். ஆக பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தன்மானத்துடனும் அதே சமயத்தில் நாட்டுப்பற்றுடனும் வாழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை கண்ணதாசன் அவர்கள் இதனை குறிப்பிடுகின்றார் குட்டி தேவதைகள் என்கின்ற அந்த வாக்கியத்திலே. அடுத்ததாக அந்த தலைப்பிலே அடுத்ததாக உலவும் ஆவிகள் என்கின்ற தலைப்பு. உலவும் ஆவிகள், பொதுவாகவே ஆவிகள் இருக்கிறது என்பதை கண்ணதாசன் அவர்கள் நம்புகின்றார். அது குறித்தான தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக பல இடங்களிலே தன்னுடைய மூதாதையர்களை, அதாவது தனக்கு பிடித்தமானவர்களை பார்த்ததாக, ஆவி வடிவத்திலே பார்த்ததாக பலரும் சொல்வதை உண்மை என்று இவரும் சொல்கின்றார். அடுத்ததாக சோதனையும் வேதனையும் என்கின்ற தலைப்பு. இந்த தலைப்பிலே இந்துக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறார்கள் என்று சொன்னால், எந்த சோதனை வந்துருச்சுன்னா ஐயோ சோதனை வருதே என்கின்ற ஒரு மயக்கம் இருந்தாலும் கூட இறைவன் காப்பாற்றுவான் என்பதை நம்பி அவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்கின்றார்களாம். அதற்கு தான் இவர் தான் எழுதிய ஒரு பாட்டினுடைய கவிதையை இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது பாட்டினுடைய 4 வரிகளை, அதாவது குழம்புகிறேன், இந்த சூழ்நிலையில் தங்கள் கவிதை ஒன்று ஞாபகம் வருகிறது அப்படின்னு ஒரு வாசகர் சொன்னதாக இங்கே அவர் எழுதுகின்றார். என்னன்னா, நதியினில் வெள்ளம் கரையனில் நெருப்பு இரண்டிற்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. உண்மைதானுங்களே. இந்த பக்கம் பல துன்பம் இருக்கும், அந்த பக்கம் சந்தோஷம் இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்முடைய வாழ்க்கை போகின்றது என்பதை இவர் சொல்கின்றார். ஆக இது தன்னுடைய கவிதையே எடுத்து அந்த வாசகர் ஒருவர் குறிப்பிட்ட பொழுது, ஆம் இதுதான் இயற்கை, இதுதான் இந்துக்கள் வந்து மனசை தேத்திக் கொள்கின்ற செய்தி அப்படின்னு சொல்றார். எப்போது நமக்கு துயரம் தொடர்ந்து வருகிறதோ அப்போது நாம் இறைவனின் பார்வையில் இருக்கிறோம் என்பது உண்மை என்கிறார். இது வாரியார் சுவாமிகளும் இதை தான் சொல்றாரு. உண்மையான பக்தனைத்தான் இறைவன் சோதிக்கிறான். அதாவது சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரும் அளவில் வரப்போகிறது என்பது உண்மை அப்படிங்கிறாரு கண்ணதாசன். ஆகவே அன்பர்களே நமக்கும் கூட துன்பம் நிறைய வந்துச்சுன்னா நமக்கு மயங்க வேண்டியதில்லை, கவலையால் மயங்க வேண்டியதில்லை. ஏனால் காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் என்பதை மனதில் வைத்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார்.
எப்போதுமே இந்த கஷ்டம் போய் சேர்ந்துடலாம் என்றெல்லாம் தோன்றும். ஆனாலும் கூட குழம்பும் இந்த மனதிற்கு எப்பொழுதுமே இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்கின்ற நம்பிக்கை ஒன்று போதும், நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழலாம் என்று சொல்கின்றார். அடுத்த தலைப்பு ஒரு கடிதமும் பதிலும் என்பதாக ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் கோவையை சார்ந்த எஸ் வெங்கட்ராமன் என்பவர் இந்து மதத்தினுடைய தனித்துவத்தை பற்றி தாங்கள் எழுத வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்கார். ஏன்னா கண்ணதாசன் அவர்கள் கீதையில் மனித மனம் என்பதை எழுதியிருக்கார் இல்லைங்களா? அப்போ அதை படித்தேன் நான். ஆனாலும் கூட நீங்கள் இந்து மதங்களத்தோட தனித்துவத்தை எழுதலாம் அப்படிங்கிற பொழுது அதற்கு அவர் கடிதம் எழுதுகிறார். தனியாக கடிதம் எழுதி சொல்கிறாரு என்னன்னு, இந்து மதம் லௌகீக வாழ்க்கையை வற்புறுத்துகிறது என்பதுதான் இதுவரை நான் எழுதி வந்திருக்கும் தொடர் கட்டுரையின் சாரமாகும். இப்போ என்னன்னாங்க, இந்து மதம் என்னைக்குமே சொன்னதில்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ காட்டுக்கு போய் தவம் செய்யி அல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சாமியாரா போயிருன்னு எப்பவுமே சொன்னது கிடையாது. ஏன்னா கீதையை கண்ணன் உபதேசித்தது அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் ஒன்றும் சாமியார் கிடையாது, அர்ஜுனன் ஒன்றும் எதையும் முற்றும் துறந்தவன் கிடையாது. ஆகவே பந்தபாசத்தை அறுப்பது என்பது கீதையின் முழு நோக்கமாக இருக்க முடியாது. காரணம், அர்ஜுனன் பந்தபாசங்களுக்கு கட்டுப்பட்டவன், காதல் உணர்ச்சி மிகுதியும் உள்ளவன். போர் என்று வந்த பின் உறவு பார்க்கக்கூடாது என்றுதானே கண்ணன் வாதாடுகிறான். ஆகவே அர்ஜுனனின் ஆத்மராகம் சஞ்சலிப்பதைத்தான் நிலைநிறுத்தவும் முயல்கிறான். அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு கண்ணதாசன் அவர்களினுடைய பதில் இப்படி இருக்குங்க. தியானத்தால் மனதை ஒருமுகப்படுத்த முடியும் என்றுதான் கீதையிலே கண்ணன் சொன்னான். யாரையும் சந்நியாசியாக போகச் சொல்வது இந்து மதத்தின் நோக்கம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆகவே என்னன்னா, இன்னொன்று கூட தன்னுடைய பாட்டை சொல்றாரு. எல்லாருடைய கதையும் ஒரு நாள் முடிஞ்சிடும். அதற்கு உதாரணமாக வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அது உண்மைதானுங்களே, கடைசி வரை யாரும் வரப்போறதில்ல. ஆகவே இந்து மதம் சொல்லியபடி நாம் நல்லவர்களோடு பழக வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா கீதையை அடிக்கடி படிக்க வேண்டும், உங்கள் மனதை சோதிச்சுக்கணும், தியானத்தில் உட்காரணும் என்றெல்லாம் கண்ணதாசன் அவர்கள் கூறுகின்றார். அப்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக மனதிற்குள்ளே ஒரு நிம்மதி பிறக்கும் என்பதுதான் உண்மை. அடுத்ததாகங்க முதல் பாகத்தினுடைய நிறைவு தலைப்பு பாவிகளே பிரார்த்தியுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னு போட்டுட்டு இன்னொன்று கூடவே போடுறாரு பாருங்களேன், எழுதியிருக்காரு, இது எல்லா பாவிகளுக்கும் அல்ல அப்பாவிகளுக்கு மட்டும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அப்பாவிகளுக்கு தான் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பவும். அதனால் நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்படி தேவையில்லை. இந்து மதத்தினுடைய தத்துவங்களை படிக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நிம்மதி பிறக்குங்கிறார். தீர்க்கப்பட முடியாத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் தெய்வத்தின் கட்டளையால் என்று இந்துக்களின் மூதுரை நமக்கு சொல்கிறது என்கிறார். ஆக எப்பவுமே இறைவன் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான் என்று சொல்லிவிட்டு லௌகீக வாழ்க்கையில் சில திட்ட வரம்புகள் இருந்தால் காலம் கடந்தாவது வெற்றி வரும் என்பதை நிரூபித்த ஸ்ரீராமன், ஒழுக்கம் மிகுந்த பக்திக்கு உருவகம் கொடுத்த முருகா, இவை மூன்றிலும் நீ எதை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று உறுதி கூறும் சிவபெருமானே, அந்த நால்வர் வழியில் ஒன்றை பின்பற்றும் முன்பு அந்த வழியில் தொல்லை இல்லாமல் இருக்க அனுமதி வழங்கும் விநாயக பெருமானே என்று இந்து மதத்திலே பல கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். அதாவது லௌகீக வாழ்க்கையாக எவருக்கும் வேதனை இல்லாமல் எப்படி நடத்தலாம்னா வேடிக்கையாக வாழ்க்கையை நடத்தலாம் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்லிட்டார். அப்போ கிருஷ்ணர் மாதிரி இருக்கலாம், ராமர் மாதிரி இருக்கலாம், முருகன் மாதிரி இருக்கலாம், சிவபெருமான் மாதிரியும் கூட இருக்கலாம், விநாயகன் மாதிரி இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே தெய்வங்களாக இந்துக்களில் பல தெய்வ வணக்கங்கள் எவ்வளவு அர்த்தம் உள்ளவை என்பதை
நாங்கள் கண்டுவிட்டோம். எங்கள் பாவங்களை இங்கே சமர்ப்பிக்கிறோம். மன்னிப்பை எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார் கண்ணதாசன் முதல் பாகத்தின் நிறைவு பகுதியிலே. நாமும் நமக்கு பிடித்த கடவுளிடம் பிரார்த்திப்போம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மன்னிப்பை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்வோம். அடுத்ததாக இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.